அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு தஞ்சை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் சிக்கன் ரைஸ். இது சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இது ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1.5 கோழி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். லெமன் கிராஸ் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3 சிக்கன் ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் 2 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு வந்த பிறகு அதில் லெமன் கிராஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் கிராஸ் இல்லாட்டி பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துருங்க. இந்த தண்ணியில் தான் கோழியை வேக வைக்கணும். கோழி அதில் போட்டுருங்க. மேக்ஸிமம் 15 நிமிஷம் ஆகும் கோழி வேகிறதுக்கு. கோழி நல்லா வெந்துருச்சு. இப்போ கோழி எடுத்துடலாம். கோழி எடுத்த பிறகு இந்த சிக்கன் ஸ்டாக் சூப்பில் தான் ரைஸ் குக் பண்ண போகிறோம். அப்புறம் சிக்கன் சூப், சில்லி சாஸ், அதுக்கெலாம் இந்த சிக்கன் ஸ்டாக் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த கோழியை சாஸ் ஊற்றி தான் மேரினேட் பண்ணணும். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ், அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சாஸை இப்போ கோழியில் சேர்த்துருங்க. சாஸோடு சேர்த்து கோழி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மேக்ஸிமம் 1.5 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணிடுங்க. ரைஸ் குக் பண்ணுறதுக்கு பவுலில் 4 கப் அரிசி மெஷர் பண்ணுறேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: லெமன் கிராஸ், பாண்டன் லீவ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கன் ஸ்டாக் தண்ணியை 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன். 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியில் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து வச்சுக்கோங்க. ரைஸ் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா சூடு வந்த பிறகு பாண்டான் லீஃபும் லெமன் கிராஸும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிக்கன் ஸ்டாக் தண்ணியில் கொஞ்சம் நிறைய உப்பாக இருக்கும். சிக்கன் க்யூப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசியை பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் இந்த சிக்கன் ஸ்டாக் தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரைஸ் இப்போ 80% குக் ஆகிடுச்சு. இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ரைஸ் சோறு ரெடி ஆயிடுச்சு. சில்லி சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நல்லா பழுத்த மிளகா எடுத்துக்கோங்க. சின்ன ஊசி மிளகாவும் எடுத்துக்கோங்க. அரை லெமனோட ஜூஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கோங்க. மிக்சியில் இந்த மிளகாவை சேர்த்துருங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக்கோட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. இதை 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வில் வைங்க. இதே மாதிரி பபிள் வரணும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ சிக்கன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துக்கோங்க. சின்ன கோழியாக ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் ஸ்டாக் தண்ணி எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கோழி அதில் சேர்த்துருங்க. கோழி எண்ணெயில் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் ஸ்டாக் தனியாக அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மல்லிக்கீரையும் ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துருங்க. அவ்வளோதான், சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோழியை ஃப்ரை பண்ணிடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு அதில் கோழியை போட்டுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் இதே மாதிரி செவந்த பிறகு திருப்பி போட்டுருங்க. கோழியோட சாஸ் இருக்கு இல்லையா, அது இதே மாதிரி ப்ரஷ் ஆட்டி தடவி விடுங்க. ஒரு பக்கம் திருப்பின பிறகு கோழி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். செகண்ட் பேட்சையும் போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கோழி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி தான் இருக்கும் சிக்கன் ரைஸ்க்குள்ள கோழி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எம்மியான சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் ரொம்ப எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கோழி இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வைங்க. தக்காளி கியூக்கம்பர்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. சூப்பும் சில்லி சாஸும் இதே மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸு கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை சுவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.